மார்ச் மாதம் 22ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். தோபித்து புத்தகம் அதிகாரம் 4 இறைவார்த்தை 19. இயேசுவே மை போற்றுகின்றும் புகழுகின்றும் ஆராதிக்கின்றும் இந்த அருமையான காலை வேளையிலே இயேசுவே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா. இந்த நாள் முழுவதும் இயேசுவே கண்ணின் கருவிழி போல் எங்களை காக்கப் போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உடைய வல்ல செயலுக்காக நன்றி செலுத்துகின்றோம். நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எங்கள் மீட்பர், நீரே எங்களுக்கு எல்லாமாக இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் தகப்பனே வழி நடத்துகின்றவரே. அவர் இந்த திருச்சபைக்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா. திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு புனிதர்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய தாயை எங்களுக்கு தாயாக தந்து ஒவ்வொரு நாளும் இயேசுவே உம்முடைய பணியை நாங்கள் செய்வதற்கு நீர் எங்களுக்கு ஒரு உற்சாகப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய அடிப்படை தேவைகளை சந்திப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் உடல் உள்ள ஆரோக்கியத்தை தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா. அப்பா நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் தகப்பனே உம்முடைய படைப்பின் சிகரத்தை ஆண்டவர் நாங்கள் அடையும்படியாக அப்பா நீர் எங்களை பயன்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா. நாங்கள் அதை சரியான விதத்தில் நாங்கள் பயன்படுத்தவும் உம்முடைய படைப்பு ஆண்டவரை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாக செய்தரலும். எத்தனையோ மக்கள் தகப்பனே இந்த உடலை சிதைத்து தகப்பனே ஒவ்வொரு நாளும் சின்னாபின்னமாகி கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஆண்டவரே பாவிகளை மீட்டரலும் தகப்பனே. அப்பா நீர் பாவிகளை மீட்கவே இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று சொல்கிறீரே. அப்படியாக இயேசுவே அலைந்து திரிகின்ற ஆடுகளை தகப்பனே நீர் ஒன்று சேர்த்தலும் அப்பா தகப்பனே. அப்பா நம்மிடத்தில் இருக்காத மந்தைகளை தகப்பனை ஒன்று சேர்ப்பதற்காகவே தகப்பனே ஆண்டவரே நீர் அவர்களை ஆசீர்வதித்து தகப்பனே ஒரு குடும்பமாக சேர்த்தரலும். அன்பு தகப்பனே ஒரே குடும்பங்களிலே பிளவுகள் தகப்பனே, கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவுகள், புரிந்து கொள்ள முடியாத நிலைமைகள், ஆண்டவரை தாய் தந்தையரை மதிக்காத நிலைமை என்று ஆண்டவரை பெற்றோர்கள் ஆண்டவரை பிள்ளைகளுக்கு எதிராகவும் பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராகவும் கிளம்புகின்ற ஆண்டவரே இந்த காலங்களிலே இயேசுவே நீரே ஆண்டவரை எல்லா சாத்தானையும் சுட்டி எரித்து தகப்பனே அப்பா உண்மையான ஆண்டவரே ஒருவருக்கொருவர் புரிதலை கொடுத்து தகப்பனே எப்போதுமே கடவுளை மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக மாற்றும் தகப்பனே. இந்த உலகத்தில் தகப்பனை எல்லாம் மறைந்துவிடும், உடைய வார்த்தை என்றும் ஆண்டவரை நிலைத்திருக்கும் அப்பா. அப்படிப்பட்ட ஆண்டவரை இந்த வாஞ்சி எங்களுக்கு தாரும் தகப்பனே. நீர் இல்லாத வாழ்க்கை ஒன்றும் இல்லை இயேசுவே. ஆண்டவரே நீரே எங்களுக்கு தாயாக தந்தையாக உற்றாராக உறவினராக இருந்து எங்களை வழி நடத்தி அருளும் அப்பா. அப்பா உண்மையே நாங்கள் ஆண்டவரை இறுக பற்றி பிடிக்கின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றும் தகப்பனே. அப்பா எங்களிடத்தில் வருகின்றவர்கள் ஒவ்வொருவரையும் தகப்பனே உன் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். நிறைய அவர்களுக்கு ஆண்டவரை தக்க நேரத்தில் அவர்களுடைய தேவைகளை சந்தித்து எப்போதுமே உண்மையை மகிமைப்படுத்துகின்ற பிள்ளையாக உமக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற பிள்ளைகளாக மாற்றும் தகப்பனே. ஒவ்வொரு நாளுமே சிவே நோயினாலும் பல விதங்களில் தகப்பனே இன்னலோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற துன்பங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு தகப்பனை விடுதலை கொடுத்தரலும். சிறையில் இருக்கின்ற மக்களுக்கு ஆண்டவரே நீரை விடுதலை கொடுத்தரலும் அப்பா. ஒவ்வொரு நாளும் நீதிக்காக போராடுகின்ற மக்களுக்கு நீரே உண்மையான நீதியாக இருந்தவர்களுக்கு ஆண்டவரே சரியான விதத்தில் அவர்களுக்கு நீரே அவர்களை பயன்படுத்தும் இயேசுவே. அன்பு தகப்பனே நோயாளிகளாக ஆண்டவரை வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் தெருக்களிலும் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதரையும் ஆண்டவரை தொட்டு குணமாக்கும் தகப்பனே. அப்பா தகப்பனே கடன் தொல்லைகளாலும் பல பிரச்சனைகளாலும் நான் யாரிடத்தில் செல்வேன் என்று தெரியாமல் அன்புக்காக அலைந்து தெரிகின்ற மக்கள் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தகப்பனே. அப்பா உம்முடைய அன்பை சுவைக்கும்படியாக அவர்களை ஆண்டவரை நீரை வரவழைத்தரலும் தகப்பனே. அப்பா அநாதைகளாக திக்கற்றவர்களாக வறியோராக விதவைகளாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் நீரே உண்மையான ஆண்டவரே சமாதானத்தை அவர்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் கொடுத்தலும் தகப்பனே. அப்பா வீடுகள் கட்டுவதற்காக தகப்பனே ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்கின்ற ஒவ்வொருவரு குடும்பத்தை நிறைய ஆசீர்வதித்தலும் அவர்களுக்கு பொருளாதார வசதிகளை நிறைய பெற்று கொடுத்தலும் தகப்பனே. சரியான நேரத்தில் தகப்பனே ஆண்டவரே இந்த கடனுடைய லோன்கள் கிடைப்பதற்கு நிறைய உதவி செய்தலும் தகப்பனே. வெளிநாடுகளில் தங்கி வேலை செய்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆசீர்வதித்தலும் தகப்பனே. ஆண்டவரே
தேசம் கடந்து தகப்பனே அவர்கள் ஆண்டவரே பிழைப்பிற்காக செல்லுகின்றார்கள் தகப்பனே. அப்படிப்பட்ட மக்களுக்கு எல்லா விதத்திலும் நீரே பாதுகாப்பாக இருந்து அவர்களை ஆசீர்வதித்தலும் வழி நடத்தியறலும் தொழிலில் முன்னேற்றம் காணும்படியாக செய்தல்லும் அப்பா. படிக்கும் பிள்ளைகளின் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் தகப்பனே. அவர்களுக்கு நல்லதொரு ஆண்டவரை ஞாபக சக்தியையும் அறிவையும் உடல் உள்ள திடத்தையும் கொடுத்தரலும் தகப்பனே. அப்பா தகப்பனே, ஊழியத்திற்காக ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பாடுபடுகின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரியையும் பாத்தில் சமர்ப்பிக்கின்றோம் அப்பா. அவர்களுக்கு ஆண்டவரை ஏற்படுகின்ற எல்லா தடைகளையும் தகப்பனை நீக்கி உம்முடைய இறை வார்த்தையை ஆண்டவரே உலகம் எங்கும் சென்று உரைப்பதற்கு நீரே உதவி செய்தரலாம். அப்படியாக தகப்பனே எங்களையே முழுமையாக கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அப்பா. நீரே எங்களுக்கு பலன், நீரே எங்கள் சக்தி, நீரே எங்கள் ஆண்டவரை எல்லாமாக இருக்கின்றீர். அப்படியாக தகப்பனே எக்காலத்திலும் உண்மையே நாங்கள் போற்றி துதித்து மகிமைப்படுத்தி உமக்காக வாழ்கின்ற மகனாக மகளாக எங்களை மாற்றுவீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜெபங்களையுமே உம் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோமே. எங்களை பொறுப்படுத்தி வழிநடத்தியலும் எங்கள் ஜீவனும் ஆவியுமாயிருக்கின்ற எங்கள் நல்ல கர்த்தரே. ஆமென், ஆமென், ஆமென்.